ஏரோது ராஜா. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். சபையிலே சிலரை. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி சவுல் ஆதி திருச்சபையின் விசுவாசிகளை சீறி பாய்ந்து துன்பப்படுத்தி வந்தான். கர்த்தர் அவனை சந்தித்து ரட்சித்தார். சவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் குறைந்து போயிற்று. சபைகளில் அமைதி உண்டாயிற்று. சபைகள் பக்தி விருத்தியில் அதிகரித்து பெருகிற்று. விசுவாசிகளை துன்பப்படுத்த பிரதான ஆசாரியருக்கு சவுலை போல ஒரு மூர்க்கமான நபர் வேறு யாரும் கிடைக்கவில்லை. ஆலோசனை சங்கத்தார் மூலமாக விசுவாசிகளுக்கு உபத்திரவம் குறைந்த போதிலும் வேறு திசையில் இருந்து அவர்களுக்கு உபத்திரவம் உண்டாயிற்று. யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஏரோது ஏதோமியரின் வம்சத்தை சேர்ந்தவன். பிற்காலத்தில் இவன் யூத மார்க்கத்தில் சேர்ந்து கொண்டான். யோசபஸ் இவனை பற்றி எழுதும்போது இவன் மோசையின் பிரமாணங்களில் மிகவும் வைராக்கியமாய் இருந்தான் என்று எழுதியிருக்கிறார். யூதருடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை ஏரோது கடைபிடித்து வந்தான். ஏரோது கலிலேயா தேசத்திற்கு கால்பங்கு தேசாதிபதியாக இருந்தான். கிலவுதியு ராயனுடைய காலத்தில் ராயன் ஏரோதை யூதேயா தேசத்திற்கு அதிபதியாக ஆக்கினான். ஏரோது பல ஊர்களில் வசிப்பதற்கு வாய்ப்பிருந்தாலும் எருசலேமில் வாசம் பண்ணுவதையே விரும்பி அங்கு தங்கி இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு விரோதமாக ஏரோது 3 காரியங்களை செய்கிறான். அவையாவன: சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்குகிறான், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்கிறான், பேதுருவை பிடித்து சிறையிலே வைக்கிறான். ஏரோது கிறிஸ்தவர்களை சிறிது சிறிதாக துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் சபையிலே சிலரை துன்பப்படுத்துகிறான். பின்பு அப்போஸ்தலரை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் விசுவாசிகளுக்கு சாதாரண துன்பத்தை கொடுத்தான். அதன் பின்போ அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவத்தை கொடுக்கிறான். அப்போஸ்தலனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொன்று போடுகிறான். ஏரோது ராஜா என்பவன் ஏரோது அகிரிப்பா ஆவான். இவன் அரிஸ்டோபுலஸின் குமாரனும் பெரிய ஏரோதின் பேரனும் ஆவான். யோவான் ஸ்நானனை சிறைச்சேதம் பண்ணிய ஏரோது அந்திப்பாவின் உறவினன். ஏரோதியான் இவனுடைய சகோதரன். யாக்கோபை கொலை செய்தான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஏரோது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்கிறான். வேதாகமத்தில் மற்றும் ஒரு யாக்கோபை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் யோசேயின் சகோதரன். இவ்விரண்டு யாக்கோபுக்கும் வித்தியாசம் காண்பிப்பதற்காக லூக்கா இவனை யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு என்று விரிவாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆரம்ப சீஷர்கள் 3 பேரில் இவனும் ஒருவன். கிறிஸ்துவின் சீஷர்களில் முதலாவதாக இரத்த சாட்சியாக மரிக்கும் சிலாக்கியம் இந்த யாக்கோபுக்கு கிடைத்திருக்கிறது. இவன் செபதேயுவின் குமாரர்களில் ஒருவன். இடியின் குமாரன் என்று அர்த்தம் கொள்ளும் பௌர்ணகோஸ் என்னும் பெயரினால் இயேசு இவனையும் இவனுடைய சகோதரனையும் அழைத்தார். இடி முழக்கத்தை போல இவன் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணக்கூடியவன். வேதாகமத்தில் மற்றொரு ஏரோதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன் சகோதரனுடைய மனைவியை தனக்கு வைத்துக் கொண்டான். அதை கண்டித்து உணர்த்திய யோவான் ஸ்நானனை அந்த ஏரோது சிறைச்சேதம் பண்ணினான். யோவான் ஸ்நானனை போல யாக்கோபு இந்த ஏரோதுக்கு விரோதமாக வல்லமையாக பிரசங்கம் செய்திருக்க வேண்டும். இதனால் கோபம் அடைந்த ஏரோது அவனை பட்டயத்தினால் கொண்டு போட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து செபதேயுவின் குமாரரை பற்றி ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக இவ்வாறு முன் அறிவித்திருக்கிறார்.
அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மத்தேயு 20:23. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை யாக்கோபின் வாழ்க்கையில் இப்போது நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவுக்காக யாக்கோபு இரத்த சாட்சியாக மரிக்கிறான். மற்ற அப்போஸ்தலர்களுக்கு எப்படிப்பட்ட மரணம் உண்டாகும் என்பதற்கு இவனுடைய மரணம் ஒரு முன் உதாரணமாயிற்று. ஏரோது யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்கிறான். ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்த போது நடைபெற்ற சம்பவம் வேதாகமத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யாக்கோபின் மரணத்தை பற்றி அதிகமாக எழுதப்படவில்லை. இவனுடைய மரணத்தை பற்றி சுருக்கமாக எழுதப்பட்டிருந்தாலும் ஆதி திருச்சபையில் சீஷர்களுக்கு எப்படிப்பட்ட உபத்திரவம் உண்டாயிற்று என்பதை இந்த சம்பவம் விளக்குகிறது. அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உண்மையாய் பிரசங்கம் பண்ணினார்கள். தாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற சுவிசேஷ வார்த்தைகள் சத்தியமானவை என்பதை உறுதி பண்ணுவதற்காக தங்களுடைய இரத்தத்தினால் தங்கள் பிரசங்க வார்த்தைகளை முத்திரையிட்டிருக்கிறார்கள். யாக்கோபு என்பவன் செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு ஆவான். இங்கு மத்தேயு 20:23 நிறைவேறுகிறது. யாக்கோபு பாடுகளின் பாத்திரத்தையும் மரணத்தின் பாத்திரத்தையும் பருகுகிறான். யாக்கோபின் மரணத்தினால் அப்போஸ்தலர்களுடைய எண்ணிக்கை 11 குறைந்துவிட்டது. யாக்கோபுக்கு பதிலாக வேறு யாரும் அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இந்த 11 அப்போஸ்தலர்களுக்கு பதிலாக வேறு யாரும் அவர்களுடைய ஊழிய ஸ்தானத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இந்த வசனத்தில் யோவானை பற்றி கூறப்பட்டிருப்பது அவனை பற்றிய கடைசி குறிப்பு ஆகும். பட்டயத்தால் கொல்லப்படுவதை ரபிமார்கள் மிகப்பெரிய அவமானமாக கருதினார்கள். யாக்கோபு பட்டயத்தினாலே கொலை செய்யப்பட்டது யூதருக்கு பிரியமான காரியமாக இருந்தது. பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. ஏரோது யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்த பின்பு அவன் பேதுருவையும் பிடிக்க தொடங்குகிறான். சீஷர்களை கொல்ல வேண்டும் என்னும் இரத்த வெறி ஏரோதின் இருதயத்தில் அதிகரிக்கிறது. இரத்த வெறி பிடித்தவர்கள் பிறரை சாதாரணமாக துன்பப்படுத்தினால் திருப்தி அடைய மாட்டார்கள். சாத்தான் இப்படிப்பட்டவர்களை தன்னுடைய கருவிகளாக பயன்படுத்துகிறான். துணிகரமாக பாவம் செய்கிறவர்கள் சாத்தானுக்கு பிரியமானவர்கள். தன்னுடைய துன்மார்க்கமான கிரியைகளை செய்வதற்கு சாத்தான் இப்படிப்பட்டவர்களை அதிகமாய் பயன்படுத்துகிறான். ஏரோது ஆரம்பத்தில் சிறிதளவு பாவம் செய்திருப்பான். அதுவே போக போக துணிகரமான பாவமாக மாறிற்று. ஏரோது யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்கிறான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று காண்கிறான். யூதர்கள் மீது இரத்தப்பழி அதிகரிக்கிறது. ஏற்கனவே யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கொலை செய்து அவருடைய இரத்தப்பழியை தங்கள் மீது சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதோ அவருடைய அப்போஸ்தலரில் ஒருவனாகிய யாக்கோபு கொலை செய்யப்பட்டதில் பிரியப்பட்டு தங்கள் மீதுள்ள இரத்தப்பழியை அதிகரிக்கிறார்கள். பிறரை துன்பப்படுத்துகிறவர்கள் பிறர் துன்பப்படும் போது மிகவும் சந்தோஷப்படுவார்கள். பிறரை துன்பப்படுத்துகிறவர்களோடு பிரியமாய் இருப்பார்கள். ஏரோது ராஜாவாய் இருக்கிறான். யூதர்களை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் ஏரோதுக்கு இல்லை. ஏரோது யூதரை பார்த்து பயப்பட மாட்டான். ஆனாலும் அவன் யூதரை மேலும் பிரியப்படுத்த விரும்புகிறான். யாக்கோபை கொன்றது யூதருக்கு பிரியமாக இருப்பதினால் அவன் பேதுருவையும் கொன்று யூதருடைய பிரியத்தை அதிகரிக்க செய்ய விரும்புகிறான். ஏற்கனவே சாத்தானுக்கு பிரதிநிதியாக செயல்பட்டவன் இப்போது சாத்தானுக்கு முழு நேர வேலைக்காரனாக மாறிவிடுகிறான். மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள் பிசாசின் வேலைக்காரர்களாக இருப்பார்கள். இந்த சம்பவம் நடைபெறுகிற காலம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருக்கிறது. இது பஸ்கா பண்டிகையின் காலம். இந்த பண்டிகையின் போது பஸ்காவை ஆசரிப்பதற்காக யூத தேசத்தில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்தும் ஜனங்கள் எருசலேமுக்கு வருவார்கள். யூதர்களுக்கு கிறிஸ்துவின் சீஷர்களை பிடிக்காது. எருசலேமில் எல்லா ஊர்களிலும் இருந்து திரளான யூதர்கள் வந்து கூடியிருப்பதினால்
சீஷர்கள் மீது அவர்களுடைய கோபம் இன்னும் அதிகரிக்கும். அவர்கள் சீஷர்களுக்கு விரோதமாக எதையாவது பேசுவார்கள், எதையாவது செய்வார்கள். சீஷர்களுக்கு சாதாரண நாட்களில் உண்டாகும் துன்பத்தை விட பண்டிகை நாட்களில் அதிக துன்பம் உண்டாகும். இப்படிப்பட்ட பண்டிகை நாட்களில்தான் யூதர்கள் ஒன்று கூடி வந்திருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே தங்கள் மார்க்க காரியங்களில் பக்தி வைராக்கியமாக இருப்பார்கள். கிறிஸ்துவின் சீஷர்களை உபத்திரவப்படுத்துவது தாங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஆராதனை என்று நினைத்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் யூதர்களை இன்னும் அதிகமாய் பிரியப்படுத்த வேண்டும் என்று ஏரோது பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைக்கிறான். கிரேக்க மொழியில் புளிப்பில்லா அப்ப பண்டிகை பஸ்கா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இந்த பண்டிகை ஈஸ்டர் என்றும் அழைக்கப்பட்டது. இது கிறிஸ்தவ பெயர் அல்ல. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே புறஜாதியார் ஈஸ்டர் என்னும் பண்டிகையை கொண்டாடி வந்தார்கள். ஈஸ்டர் என்பது இஸ்தார் என்னும் பெயரில் இருந்து வந்தது. இஸ்தார் பாபிலோனிய பெண் தெய்வமாகும். பரலோகத்தின் ராணி என்பது இதன் பெயர். பழைய ஏற்பாட்டில் அஸ்தரோத்து என்னும் தேவதைக்கும் அஸ்தரே என்பதே பெயர். இஸ்ரவேல் ஜனங்கள் அஸ்தரோத்து என்னும் பெண் தெய்வத்தை ஆராதனை செய்தார்கள். தேவனுக்கு இது அருவருப்பான காரியமாக இருந்தது. பாபிலோனியர்கள் இஸ்தார் பண்டிகையை கொண்டாடும் போது சிலுவையை போன்ற ஒரு அடையாளத்தை செய்து வணங்குவார்கள். பாபிலோனிய ரகசியங்களின் பிரகாரம் இது ஜீவனை குறிக்கும் அடையாளமாக கருதப்பட்டது. மேல் நாடுகளில் ஈஸ்டர் பண்டிகையின் போது முட்டைகளை வைத்து பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். இந்த முட்டைகளுக்கு ஈஸ்டர் முட்டைகள் என்று பெயர். இந்த முட்டையை பற்றி ஒரு கதை உள்ளது. வானத்தில் இருந்து மிகப்பெரிய முட்டை ஒன்று ஐபிராத்து நதியில் விழுந்ததாம். நதியில் ஒரு மீன் இந்த முட்டையை கரையோரத்தில் போட்டு விட்டதாம். அங்கு வந்த புறா ஒன்று அந்த முட்டையின் மீது அடைகாத்து குஞ்சு பொரித்ததாம். அந்த முட்டையில் இருந்து வந்ததே இஸ்தார் எனப்படும் தெய்வம். இது பாபிலோனியருடைய கதை. இதுபோலவே லெந்து காலம் என்பதும் பாபிலோனியருடைய பண்டிகை. இவ்வாறு ஈஸ்டர், ரெந்து காலம் ஆகிய பெயர்களை பற்றி வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். சிறைச்சாலையிலே பேதுரு. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஏரோது பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே வைக்கிறான். அவனை காவல் காக்கும்படி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவிக்கிறான். ஒவ்வொரு வகுப்பிலும் 4 போர் சேவகர் இருக்கிறார்கள். பேதுருவை காவல் காப்பதற்கு 16 போர் சேவகர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இத்தனை போர் சேவகர்களை கொண்டு காவல் காத்தால் காவல் பத்திரமாய் இருக்கும் என்று ஏரோது நினைக்கிறான். பஸ்கா பண்டிகைக்கு பின்பு பேதுருவை ஜனங்களுக்கு முன்பாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது ஏரோது ராஜாவின் திட்டம். பண்டிகைக்கு வந்திருக்கிற திரளான ஜனங்களுக்கு பேதுருவை வைத்து வேடிக்கை காண்பிக்கலாம் என்று நினைக்கிறான். பேதுருவின் கைகளையும் கால்களையும் சங்கிலிகளால் கட்டி யூத ஜனத்துக்கு முன்பு நிறுத்தினால் அவர்கள் அதிகமாய் சந்தோஷப்படுவார்கள் என்று ஏரோது எதிர்பார்க்கிறான். பண்டிகையின் சந்தோஷத்தோடு இந்த சந்தோஷத்தையும் அவர்களுக்கு சேர்த்து கொடுக்க விரும்புகிறான். பேதுரு கைது பண்ணப்பட்டிருக்கும் காட்சி யூதர்களுடைய கண்களுக்கு விருந்தாக இருக்கும். யூதரை பிரியப்படுத்துவதுதான் ஏரோதுவின் பிரியம். பஸ்கா பண்டிகையின் போது யூதர்கள் எல்லோரும் பண்டிகை காரியங்களில் முழுவதுமாக ஈடுபட்டிருப்பார்கள். அதன் பின்பு அவர்கள் எல்லோருமே எருசலேமை விட்டு தங்கள் ஊர்களுக்கு போய்விடுவார்கள். பண்டிகை முடிந்த பின்பு அவர்கள் தங்கள் ஊருக்கு போவதற்கு முன்பாக பேதுருவை விசாரித்து யூதருடைய கண்களுக்கு முன்பாக அவனை கொன்று போட்டு யூதர்களை பிரியப்படுத்தலாம் என்று ஏரோது திட்டமிடுகிறான். யூதருடைய பஸ்கா பண்டிகை முடிந்த பின்பு பேதுருவின் மரணம் அவர்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷத்தை தரும் என்று எதிர்பார்த்து பேதுருவை சிறைச்சாலையில் வைத்து காவல் காக்கிறான். வகுப்புக்கு 4 போர் சேவகர் என்பதற்கான கிரேக்க வார்த்தை டெட்ராடியோன் என்பதாகும். ஒவ்வொரு சாமத்திலும் 4 போர் சேவகர்கள் பேதுருவை காவல் காத்தார்கள்.
அவன் 2 சேவகர் நடுவே சிறைச்சாலையில் நித்திரை பண்ண வேண்டும். மற்ற 2 போர் சேவகர்கள் அவனை சங்கிலிகளால் கட்டியிருப்பார்கள்.